இதில் இந்த நெருக்கடியான மனநிலையை எது எல்லாம் தோற்றுவிக்கும் என்ற பிரதான காரணிகள் இருக்குமே, நிறைய காரணிகள் இருக்கும். ஒரு உள்ளம் சுருங்குவதற்கும் உள்ளம் நெருக்கடிக்குள்ளாவதற்கும், நான் சொன்னேன் நெருக்கடிக்குள்ளாக என்ன செய்யும், சடரீதியாக பாதிப்பு ஏற்படும். உள்ளத்தில் நம்மளோட மூச்சே நமக்கு நிற்கிற மாதிரி இருக்கும், நம்மளோட மூச்சே நமக்கு நிற்கிற மாதிரி இருக்கும், நமக்கு அது பாதிக்கிற மாதிரி இருக்கும். அது ஏற்படும். எந்த அளவுக்கு நெருக்கடியான உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது இது எதெல்லாம் அதுக்கு காரணிகளாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா பிரதான காரணிகள் முதலாவது அச்சம். முதலாவது என்ன? ஹவுஃப். அச்சம் ஏற்பட்டுட்டு அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த அச்சம் என்ன செய்யும்டா அவனுடைய உள்ளத்தை நெருக்கடியாக்கி கொண்டே போகும். அவனுடைய உள்ளத்தை நெருக்கடியாக்கி கொண்டே போகும். இப்போ ஊரில் பாருங்கள், அமைதியாக ஒரு ஊர் இருக்கும், தாராளமாக சந்தோஷமாக போய்கின்றிருப்போம். திடீர்னு ஒரு கலவரம் நடந்த பின்னால் ஒரு 200-300 ஆமி போட்டிருப்பான் ஊர் ஃபுல்லாக சுற்றி, பயத்தோடு இருப்போம். ஆமி போட்டால் தானே சந்தோஷமாக இருக்கணும். இராணுவ வீரர்கள் ஊரை சுற்றி இருக்கிறாங்கன்னா அவ்வளோ சேஃப்டியாக இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ சந்தோஷமாக இருக்காமல் ஒன்றுமே இல்லாத டைமில் என்ன செய்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். எனவே உன்னோட சூழல் எப்படி இருந்தாலும் உன்னோட உள்ளம் மாறிட்டேன்னு வைங்களே, அதை உனக்கு திருப்பி வரையலாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹவுஃப், பயமற்று வாழ பாதுகாப்பான சூழலை அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்கிறான். 200-300 எனது ஆமி நம்மளை சுற்றி இருந்தாலும் சரி, பயம் இங்கே வந்துட்டேன்னு வைங்களே, அது சடரீதியாக எந்த பிரயோசனம் எனது இல்லை. அதே நேரம் யாருமே இல்லாது விட்டாலும் கூட நம்ம நிம்மதியாக என்ன செய்வோம், இருக்கிற ஒரு சூழ்நிலையை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அச்சம் ஒரு பிரதானமான காரணம். அடுத்தது என்ன அப்படின்னா கவலை. கவலை ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். மனிதனுடைய உள்ளத்தில் என்ன செய்யும், இந்த உள்ளத்தை நெருக்கடியாக கொண்டு போகிறதுக்கு அது ஒரு காரணம். இன்னும் சொல்ல போனால் சில கவலைகள், சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், சில கவலைகள் உண்டு உங்களோட சிந்தனை ஒரு விஷயத்தை போக்கிவிடும், திரும்பி வரவே வராது. உங்களோட சிந்தனையில் ஒரு பகுதி என்ன செஞ்சிடும், அது இல்லாமல் ஆக்கிடும். ஆனால் திருப்பி அது என்ன செய்யாது, உங்களோட மூளைக்கு ரிவர்ஸில் அது வராது. இப்போ நீங்கள் நல்ல சிந்திக்கக்கூடிய தாராளமானவராக இருந்திருப்பீங்க, ஆற்றல் உள்ளவராக இருந்திருப்பீங்க. இந்த கவலை ஒரு பகுதியை கொண்டு போயிடும், திருப்பி அந்த பகுதி உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. நீங்கள் எதை இழந்தீங்கன்றே உங்களுக்கு என்ன செய்யும், தெரியாத நிலைமையில் நீங்கள் இருப்பீங்கன்றாங்க. கவலை மிக மோசமானது. அதனால தான் இன்னமன் நஜுவா மினஷ் ஷைத்தான் லியஹ்ஸுனல்லதீன ஆமனு, ரகசியம் பேசுதல் சைத்தானோட புறம் இருந்து வருகிறது, சைத்தானுடைய பக்கத்தில் என்ன செய்து வருகிறது, மூமின்கள் கவலைப்படுவதற்காக. அப்போ சைத்தான் ரகசியத்தை ஏன் ஏற்படுத்துகிறான் தெரியுமா, மூமின்கள் என்ன செய்யணும், கவலைப்படணும் என்பதற்கு. அப்போ கவலைப்படுதலை யார் ஏற்படுத்துகிறான், சைத்தான் ஏற்படுத்துகிறான். காரணம், கவலைப்படுதல் என்கின்ற அம்சமே ஒத்தனை டேமேஜ் பண்ணிடும். கவலைப்படுதல் என்கின்ற அம்சமே ஒத்தனை டேமேஜ் பண்ணிவிடும். ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் விட்டு பாதுகாப்பு தேடுறாங்களோ அதில் நல்லவைகள் இருந்தாலும் பெரும்பாலும் என்னது, கெட்டதுன்ற அர்த்தம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடின அதில் ஒன்று தான் என்ன, கவலை. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், யாதா எதிர்கால கவலையும் கடந்த கால நிகழ்கால கவலைகளை விட்டும் நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். அது வந்துச்சுன்னு சொன்னால் மனிதன் உட்கார்ந்துருவான். மனிதன் உள்ளம் என்ன செய்யும், நெருக்கடியாக ஆரம்பிக்கும். எதையும் ஃபேஸ் பண்ண இல்லாத ஒரு இடத்துக்கு வரும், விரக்தியான மனநிலைக்கு வருவான். அதனால் குடும்ப பிரச்சனைகள் கூட சின்னவைகள் அவனுக்கு என்ன செய்யும், பெரிதாக மாறும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் தெளிவுபடுத்துகிற மனிதன் அடுத்தவனுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஆற்றல், இது ஒருவருக்கு இயற்கையில் இல்லாமல் இருந்தாலோ அல்லது ஒரு சூழலின் காரணமாக அவரால் தெளிவுபடுத்த முடியாமல் இருந்தாலோ அவருடைய உள்ளம் நெருக்கடிக்கு உள்ளாகும். எப்படி ஒரு சூழல் அவரால் தெளிவுபடுத்த முடியாமல் இருக்கு, அப்போ உள்ளம் என்ன செய்யும், நெருக்கடிக்கு உள்ளாகும். அல்லது இயற்கையிலே அவருக்கு என்ன தெளிவுபடுத்த முடியாமல் இருந்தால் அப்படி உண்டாகும். ஒரு பேசுகிற இதில் அதாவது கஷ்டப்பட்டு பேசுகிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அவசரமாக என்ன செய்யும், கோபம் வரும். எதனால் கோபம் வரும்னா அவரால் அதை விளங்கப்படுத்த முடியாமல் இருக்கிற டைமில் உள்ளம் நெருக்கடிக்குள்ளாது, தன்னை உணர்வை மற்றவங்க புரிஞ்சுக்கொள்ளாத டைமில் நெருக்கடிக்குள்ளாது, கோபம் வரும். ஊமையாக இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அவசரமாக என்ன செஞ்சிடும், கோபம் வந்துடும். இதுதான் காரணம். பேச விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த கோபம் என்ன செய்யும், காரணமாகவோ இயற்கை காரணமாகவோ இருந்தாலும் அவருடைய உள்ளம் என்ன செய்யும், நெருக்கடிக்குள்ளாக ஆரம்பிக்கும். பிறருடைய விமர்சனங்கள் இருக்குதே, பிறருடைய விமர்சனங்கள், இந்த பிறருடைய விமர்சனங்களை எப்பயும் காதில் போட்டுட்டிக்கிற ஒரு பாட்டு இருக்கு, நல்ல ஷேட் எடுத்துருப்பாங்க. எப்படி இருக்கேன்னு கேட்குறேன், நீ வாங்கிக்கிற கஷ்டப்பட்டு ஒரு 3000-4000 கொடுத்து வாங்கி கொடுத்து சந்தோஷமாக போக வேண்டியதானே, பாராட்டினா எடுத்துக்கிறது, இல்லாட்டி போயிடுறது. எப்படி இருக்கேன்னு கேட்குறது, ஒன்றுக்கும் உதவா சேட்டன்னு சொல்லிட்டு போயிட்டான்னு வைங்களேன். அதோடு இவன் என்ன செஞ்சிடறான், இவன் வேதனைக்கு ஆகிடுறான். அடுத்தவண்ட விமர்சனங்கள்லையே வாழ்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுலேயும் கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா,
இவர் சந்தோஷமாகிக்கிறன்றதை அடுத்தவன் சொல்லி தெரிகிறவங்களும் இருக்கிறான். நான் சந்தோஷமாகிக்கிறேன்ற விஷயம் அடுத்தவன் சொல்லித்தான் எனக்கு என்ன தெரியும் என்கின்ற நிலையில் உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கவலை முறைப்படுறார், எப்படி நான் இவ்வளோ வேதனை அளிக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்திக்கிற வாழ்க்கையை பார்க்குற டைமில் அவ்வளோ சந்தோஷமாகி சுப்ஹானல்லாஹ் நீங்கள் இருக்கிற நிம்மதி என்று அப்போ நான் சந்தோஷமாகிக்கிறேன் போல, இது இப்போ தானே எனக்கு தெரியுதுன்னு அவனை வச்சு தான் இவனுக்கே தெரியுது இவன் சந்தோஷமாகிக்கிற விஷயம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு சோதனையில் அவன் ஈந்திக்கிறான்னு பாருங்கள். அடுத்தவன் சொல்லி நம்மளோட சந்தோஷங்களை நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம்டா எப்படி நம்ம சந்தோஷமாக வாழ போகிறோம்? அதாவது இந்த அடிப்படையை யோசிச்சு பாருங்கள். அடுத்தவன் சொல்லித்தான் நம்மளோட சந்தோஷம் நமக்கு தெரியுமாண்டா நமக்கு பொருளாதாரம் கொட்டி பிரயோசனமே இல்லையே. நீ தான் சந்தோஷம் பண்ணா என்னென்ன தெரியாத ஃபீலிங்கில் இருக்கிறாய், இன்னொருத்தன் சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டியிருக்குது. அப்படி என்ற உணர்வில் இருந்தோம்டா அப்போ வெறுமனே நமக்கு சடரீதியான சூழ்நிலைகள் அமைவது நம்மளை சந்தோஷப்படுத்திடாது. நமக்கு சரியான விளக்க அறிவும் உள்ளவும் இருந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். அடுத்தவன் சொல்லி நமக்கு சந்தோஷம், அதான் நம்மளோட சந்தோஷம் நமக்கு தெரிய வருகின்ற நிலையில் இருப்பதே இவ்வளோ பெரிய வேதனை. இது பிறருடைய விமர்சனங்களிலே தனது வாழ்க்கையை அமைத்து கொண்டவருக்கு உள்ளம் என்ன செய்யும்? நெருக்கடியாகிக் கொண்டே இருக்கும். காரணம், பிறரை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்திலும் அதாவது நமது மைனஸுகள் தான் அதிகமாக தெரியும். நமக்கே இயற்கையாக அடுத்தவன் நல்லது தெரியுமா மைனஸ் தெரியுமா? அடுத்தவன் மைனஸ் தான் தெரியும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினு மிர்ஆத்து அஹில் முஃமின். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடைய கண்ணாடி. அதை பார்த்தோன்னே நல்லதும் தெரியும், என்ன செய்யணும், கெட்டதும் தெரியும். இப்போ கேமராவை மாறிட்டான் எல்லாரும், கண்ணாடி அல்ல, அப்படியே ரிசீவ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுறது, விளங்கிட்டா? கண்ணாடியண்டா ஒரு மூமின் இன்னொரு மூமின் கண்ணாடியண்டா அவனுக்கு மட்டும்தான் பிரதிபலிக்கணும். கேமராண்டா அவனை தவிர மற்ற எல்லாருக்கும் என்ன செய்கிறது? பிரதிபலிக்கிறது, எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிறது. அவனுக்கு என்ன தெரியா, முழு உலகத்துக்கு என்ன செஞ்சிடும், அது போயிடும். இந்த மாதிரி என்ன செய்யுது இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ எனவே அடுத்தவனுடைய அந்த விமர்சனங்கள்லேயே தனது வாழ்க்கையை முழுமையாக நம்ம வைத்து கொண்டோம் என்றாலும் உள்ளம் என்ன செய்யும், அதாவது நெருக்கடியாகும் என்றதை நம்ம பார்க்கிறோம்.